வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட பிறந்த நாள் முன்னிட்டு அவருடைய அப்பாவான சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு எமோஷனான ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த பிறந்தநாள் வந்துட்டு உன்னோட லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிறந்தநாள், நிறைய சந்தோஷங்களும் நிறைய வாழ்த்துக்களும் வந்து உனக்கு. ஏன்னா இந்த பிறந்தநாள் டைம்ல தான் வந்துட்டு உன்னோட லைஃப் பார்ட்னரை நீனே தேடி கண்டுபிடிச்சிருந்திருக்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிக்கோலஸ் வந்துட்டு எவ்வளோ ஒரு அஃபெக்ஷனேட்டான ஒரு ஆள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வித் லாட்ஸ் ஆஃப் லவ் டாடி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ரொம்ப ரீசெண்டாக, அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருந்துச்சு. நிக்கோலஸ் சச்தேவ் அப்படின்ற நபர் கூட தான் வந்துட்டு வரலட்சுமி அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. நிக்கோலஸ் சச்தேவ் யாரு அப்படின்னா, அவர் வந்து மும்பையை சேர்ந்த ஒரு பிரபலமான தொழிலதிபர். அது மட்டும் இல்லாம சொந்தமா அவர் ஒரு ஆர்ட் கேலரியும் வச்சிருக்காரு. அண்ட் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இவர் ரொம்ப க்ளோஸான ஒரு நபராகவும் இருந்துட்டு இருக்காரு. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் சச்தேவ் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாயி அவருக்கு 15 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவங்களும் இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல சரத்குமார் மட்டும் இல்லாம சரத்குமார் அவர்களோட மொத்த ஃபேமிலியுமே இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. பயங்கர கிராண்டாவும் நடந்திருக்கு. அண்ட் இந்த நிச்சயதார்த்தம் மும்பையில தான் நடந்திருக்கு. வரலட்சுமி அவர்களுக்கு சரத்குமார் மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் அவர்களும் வந்து விஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே வரு, உன் லைஃப்ல உன்னோட லைஃப் பார்ட்னரை நீ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட. இந்த லைஃப்ல வந்துட்டு உனக்கு எனக்கும் லவ்வை தவிர வேற எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட லைஃப்ல நீ அடுத்த லெவல் போக போற அப்படின்றதுல நீ நிக்கோலஸ் மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி ராதிகா அவர்களும் இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வரலட்சுமி அவர்களோட கல்யாண டேட் தெரிவிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.